Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஸோ ஓனர் அவர் வந்து மாடியில் கொடுத்துன்னு இருக்கிறவர். அவர் எப்படின்னா காலி பண்ணுற மாதிரி இருக்கிறதால நாங்களும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவரோட இது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். டேய் இர்ரா உன் புள்ளி இன்னைக்கு நான் முடிச்சு விட்டு தானே போகிறேன். எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ எல்லாரையும் தேவையில்லாமல் அசிங்கமாக பேசிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொன்னாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒத்துக்காமல் ஆளுங்க டக்குன்னு வந்துட்டு பையனை வந்து வட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா யாரும் வரக்கூடாது, இந்த இதில் யார் வந்தாலும் அவங்கள இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிட்டார் சார். போய் பார்த்தா நான் போய் பார்க்கும்போது உடம்புல ஃபுல்லாக ஸ்டிச்சு தான் தைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் தைச்சி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்த சைடில் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே பிளட்டாக தான் இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாகவே அவனுக்கு கிட்டத்தட்ட 31 ஸ்டிச்சு போட்டிருக்கு. நாங்கள் 2-3 வாட்டி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். அவன் துணி இல்லாத நிர்மாணத்தோட காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிறான். அதனால நாங்கள் 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். ஆனால் அவன் நேற்று காலையில் வந்து பேசல. அவன் என்ன பேசுனான், ஏய் அந்த வீட்டுக்காரி வடி, இந்த வீட்டுக்காரி வடி, இந்த வீட்டுக்காரி வடி எல்லாம் வாங்கிடி, எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு தான் போகிறேன். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா இப்படி போயிட்டார். என்னன்னா யாரோ ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தான். இவங்க அப்பா தண்ணி போட்டு இப்படி போயிட்டான். யாரோ ஒரு லேடி வந்து வாயை மூடிக்கணும். யாரோ நாங்கள் வந்து பார்க்க சொல்ல இப்படி பட்டுருந்தானேண்ணா அவன் கத்தி நாங்கள் வருஷம் இப்படி தானே பட்டுருந்தான். அவங்க வெட்டி அவன் என்ன சொன்னான், அவன் எங்ககிட்ட நான் இப்படி படுத்து அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் படுத்துருந்தேன்னு சொல்லி சொன்னானேண்ணா. அதுக்கு வந்து காலையில் ஒருத்தர் திடீர்னு வந்து சண்டை போட்டார் பாஸ்கர். என்னென்னா முந்தானேத்து வந்து நான் காசு கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட. பாஸ்கருக்கு உங்களுக்கு என்ன? ஆக்சுவலாக வந்து நான் ஓனர். அவர் வந்து மாடியில் கொடுத்துன்னு இருக்கிறவர். மேலே வந்து லீஸுக்காக இருக்கார், கொடுத்துட்டு இருக்கார். அவர் எப்படின்னா காலி பண்ணுற மாதிரி இருக்கிறதால நாங்களும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவரோட இது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே. அதனால் சரி இன்னொரு வாட்டி சொல்லும்போது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவரை காலி பண்ண சொல்லியாச்சு. நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். 550 கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலையில் வந்து நேற்று காலையில் வந்துட்டு ரொம்ப நீங்கள் கொடுக்கலன்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப இது பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ எல்லாரையும் தேவையில்லாமல் அசிங்கமாக பேசிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொன்னாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒத்துக்காமல் அவங்க வந்து நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, அவங்க தான் வந்து அலறி அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டு பாஸ்கர் சொன்னார். ஆமாம் சார், பாஸ்கர் சொன்னார். அது ரெக்கார்டட் இருக்குது சார். ஸ்டேஷனிங் கொடுத்துருக்கு. சொல்லி முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு மேலே போய் எல்லார்ட்டையும் யாரும் வரக்கூடாது, இந்த இதில் யார் வந்தாலும் அவங்கள இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிட்டார் சார். அதுக்கப்புறமா நான் வந்து பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாத நான் எங்கேயும் இது பண்ணிக்கல. நானும் ஒய்ஃபுமே அப்படியே, ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால் அப்படியே உட்காந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வக்கீல் அவங்க இவங்கன்னு கூப்பிட்டு வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வச்சு மிரட்டினாங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் எங்களுக்கு திருப்பி அதான் காசு வந்து நீங்கள் கொடுக்கலன்னா அவர் வந்து 7 வருஷம் இல்லை 8 வருஷம்னாலும் இங்கே வீட்டில் தான் இருப்பாருன்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறதுன்னா, அப்போ தான் சரி என் பொண்ணு வெளியில், ஏன்னா அப்போ சாப்பிட்லன்றிருக்கேன், சரி ஸ்நாக்ஸ் கிடைக்காங்க அங்கே தான் போயிருக்கோம். பையன் வந்து மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண போயிருந்தேன். நானும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. நானும் வக்கீலை அட்வொகேட்டை பார்த்து பேசிட்டு இது பண்ணலான்னு சொல்லி போயிருந்தேன். பட் அட்வொகேட்டை போய் பேசுகிறதுக்காக தான் வெளியில் போயிருந்தேன். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே என் பொண்ணு இருந்ததால் என் பொண்ணு கூட கொஞ்ச நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவள் கொஞ்சம் அழுதுட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே நின்றுட்டேன். நின்ன பிறகு அவகிட்ட பேசிவிட்டு சரி கிளம்புனான்னு சொல்லி கிளம்பும்போது திடீர்னு இங்கேருந்து ஆளுங்க டக்குன்னு வந்துட்டு பையனை வந்து வட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா யாரையுமே காணும், எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் தேடி பார்த்தேன். பட் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கு. அதுக்கப்புறமா அவங்களே கால் பண்ணாங்க, சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் வாங்கன்ட்டு. போய் பார்த்தா நான் போய் பார்க்கும்போது உடம்புல ஃபுல்லாக ஸ்டிச்சு தான் தைச்சிட்டு இருந்தாங்க.
ஒரு சைடில் தச்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்த சைடில் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே ப்ளட்டாக தான் இருந்துச்சு உடம்பு ஃபுல்லாகவே. அதை க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டிச் பண்ணோம். அவனுக்கு கிட்டத்தட்ட 31 ஸ்டிச்சு போட்டிருக்கு. 31 தையல். ஆமாம், 31 தையல் போட்டிருக்காங்க. அவன் பேர் வந்து ஆகாஷ் அனு. எப்படி சொல்லுங்க, அவனுக்கு பெருசான ஒன்று ஏஜ் இல்லை, 13 வயசு தான் ஆகுது அவனுக்கு. அவன் யார்கிட்டையும் சண்டைனா கூட போட மாட்டான். ஏதாவது சொன்னால் கூட அவன் எல்லாருக்கும் தேவைக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அவன். அவன் வந்து காலையில் அவன் வந்து ஏதோ கேட்டான் ஹவுஸ் ஓனர்கிட்ட. கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், நான் நேற்றே கொடுத்துட்டேன், இப்போ வந்து நீ கேட்குறேன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், ஏய் அன்னைக்கு நாங்கள் 2-3 வாட்டி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். அவன் துணி இல்லாத நிர்மாணத்தோட காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிறான். அதனால் நாங்கள் 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். அப்போ வந்து அது வந்து நம்மளுக்குடைய வந்து ஒரு பிரச்சனை, அதனால் நம்ம கிளம்பி கொடுத்தோம். இந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியாதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் கம்முன்னு. அவன் வெளியே வந்து அவர் எப்போ அட்வான்ஸு காசு கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் நேற்று காலையில் வந்து பேசல. அவன் என்ன பேசினான், ஏய் அந்த வீட்டுக்காரி வாடி, இந்த வீட்டுக்காரி வாடி, இந்த வீட்டுக்காரி வாடி, எல்லாம் வாங்கடி, எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு தான் போகிறேன். டேய் இறா, உன் புள்ளி இன்றைக்கி நான் முடிச்சு விட்டுட்டு தானே போகிறேன். அந்த குர்த்தனக்காரி இந்த குர்த்தனக்காரி எவன் வந்தாலும் அவளையும் முடிச்சு விட்டு தான் போகிறேன். உன் புள்ளி இன்றைக்கி நான் முடிச்சு விட்டு தானே போகிறேன்னு சொன்னான். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுண்ணா. குடுக்கல் வாங்கல ப்ராப்ளம், குடுக்கல் வாங்கல ஆயிருக்கும். இப்போ நான் உனக்கு 10 ரூபா குத்தனா நீ 20 ரூபா எனக்கு குத்த, நான் திருப்பி கொடுக்க சொல்ல அந்த 20 ரூபா கொடுங்க, அதான் நம்மளுக்கு தெரியும். இங்கே மோட்ரு போட்டானேண்ணா, அவங்க அப்பாவும் கூட இருந்தார். அவங்க அப்பா போய் அங்கே திருப்பினார். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா இப்படி போயிட்டார். நின்னான், யாரோ ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் இழுத்துக்கிறாங்க. அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தான். இவங்க அப்பா தண்ணி போட்டு இப்படி போயிட்டான். இங்கே நின்ன குழந்தை இழுத்துக்கிறாங்க. இழுத்து யாரோ ஒரு லேடி வந்து வாயை மூடிக்கணும். யாரோ நாங்கள் வந்து பார்க்க சொல்ல, நாங்கள் வந்து அவனை தூக்க நான் என்ன தெரியுமா நினச்சேன், அந்த தண்ணி போச்சே, இதெல்லாம் பழைய கனெக்ஷன் ஆச்சே, கரண்ட்டு தான் சாக்கு அடிச்சிட்டு மெயினாக பண்ணுங்கம்மா, தண்ணி மோட்ரு போட்டுக்கிறான், சாக்கு அடிச்சிட்டு போடுங்கம்மா, மெயினாக பண்ணு. நான் மேலேருந்து கடுத்தின்னு வரேன். அதுக்குள்ளேயே என்ன பண்ணாங்க எல்லாரும், இவன் அந்த டேங்க்கு ரொம்பிச்சுனாரு மேலே ஏறி பார்ப்பான். யாரு இவங்க பையன் இப்போ பட்டால இந்த டேங்க்கு ரொம்ப போச்சாலும் மேலே ஏறி பார்ப்பான். இவன் ஒய்ஃபு அந்த பையனுடைய அம்மா நான் நினச்சாங்க. அந்த மேலே ஏறி பார்த்துட்டு நாங்கள் வந்து வர சொன்னேன்னா இப்படி படுத்துருந்தானேண்ணா. நாங்கள் வர இப்படி படுத்துருந்தோம். நாங்கள் வர சொன்னோம். நாங்கள் எங்கள் காமோடு அவன் கத்தி நாங்கள் வர சொல்ல இப்படி தானே படுத்துருந்தோம். அவங்க வெட்டி நான் என்ன சொன்னா, அவன் எங்ககிட்ட நான் இப்படி படுத்து அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் படுத்துருந்தேன்னு சொல்லி சொன்னானேண்ணா. அப்புறம் என் பொண்ணு அவங்க அந்த பையனுடைய அம்மாவும் இப்போ ரைட், இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க? போலீஸ் சைட்லேருந்து அப்போவுமே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. எப்படின்னா அங்கே குழந்தைய கொண்டு போய் அட்மிட் பண்ணோன்னே அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னே அங்கேருந்து இம்மிடியேட்டாக போலீஸ் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து அவங்க என்ன கூட அலையனா வைக்கல, அங்கே குழந்தை கூட இருக்கிறது என்னென்ன அவங்களே போயிட்டு யார் என்ன ஏதுன்றதை போய் பார்த்துட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி என்னென்னா அதில் இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து எல்லாருமே இது பண்ணாங்க, வந்து குழந்தைய பார்த்துட்டு இது பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டாக இருந்தாங்க, நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. அதே மாதிரி ஏசி சாரும் வந்தார், ஏசி சார் வந்து பார்த்துட்டு போனார். அப்புறம் அவங்கள்ட்ட கட்டான இதெல்லாம் ஃபோட்டோஸ் டாக்டர் காட்டிட்டு இருந்தார். மொத்தம் எத்தனை வெட்டு? 4 வெட்டு போட்டிருக்காங்க சார். 4 வெட்டு போட்டிருக்காங்க சார். இப்போ வந்து ரைட், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லன்றாங்களா? டீப்பாக வெட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இதில் மட்டும் டீப்பாக வெட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிச்சு போட்டிருக்காங்க. பெயின் அவனால் பேர் பண்ண முடியல, வலிச்சிட்டே தான் இருக்கு. நேற்று நைட் ஃபுல்லாக எதுவும் தூங்க கூட அவனால் முடியல. நான் 4 மணிக்குனா ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் அவங்க கூடயே தான் அப்படியே இருந்தோம் ஃபுல்லாக வந்து. ஆனால் போலீஸ் வந்து எல்லாருமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க சார், அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை.
சரி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அவர் பாஸ் ஆமாம் சார் நேற்றே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நேற்றே அரெஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் இது பண்ணிக்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் எழுத்தாச்சு எல்லாமே கிளியராக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணாங்க சார், எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க சார். ஓகே சார் தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாம் வந்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் வெளியே உலாத்த மாட்டோம். என் பொண்ணு வந்து நேற்று போய் காதில் கம்பல் குத்தின்னு வந்துச்சு, டிஸ்கோ கம்பல். என் பொண்ணு 12 மணிக்கு போச்சு தசரதபுரம், கம்பல் குத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பேசியிருந்தானுங்க. இன்றைக்கி மேட்ரு முடிச்சுட்டு தான் போகிறதுன்னு சொல்லி பேசியிருந்தானே. அவள் என் பொண்ணு இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்தா. அவள் போய் 2 வருஷம் ஆச்சு. அவள் வந்து எதுவுமே காதில் கேட்டுக்க மாட்டாள். இப்போ 4 நாள் எதனா பேசினா காதில் கேட்டுக்க மாட்டா. வந்துட்டா. அவள் 12க்கு போனால் காது குத்தம், 12:20க்கு வந்தா, 12:30க்கெலாம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் சத்தியமான என்ன நாங்கள் என்ன நினச்சோம், அந்த பையன் தான் எங்களுக்கு தண்ணி போடுவான். எங்களுக்கெல்லாம் அந்த 14 வீட்டுக்காரருக்கு அவன் தான் தண்ணி போடுவான். தண்ணி போட போனா கரண்ட்டு ஷாக் அடிச்சிச்சு, அதனால தான் கத்துறான். நான் சொல்கிறேன், அம்மா குழந்தை போனாம்மா ஷாக் அடிச்சிச்சுமா, மெயின் ஆஃப் பண்ணுங்க, எல்லோரும் வீட்லேயே கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு. அவன் அம்மா நான் சொன்னான், ஐயோ அவன் இந்த கபோர்டு மேலே ஏறி டேங்கி ரொம்பிச்சா பார்த்துருப்பான், அவன் கீழே ஊந்துட்டான்னு அவன் அம்மா நம்பினான். போய் என் பொண்ணும் இந்த மேலே ஒரு பொண்ணுக்கிறேன், 2 பேரும் தூக்க சொல்ல தானேன்னா இந்த பக்கம் ஒரு வெட்டு, இந்த பக்கம் ஒரு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.